பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்த ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை வேளையில் கூட தேவனுடைய சமூகத்திலிருந்து சில வசனங்களை நம்ம நினைச்சலாம் தியானமாக பார்க்கலாம். இன்றைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நாம் தியானமாக பார்க்கலாம். செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், வனாந்தரம் செழிப்பாக மாறும் என்கிற தலைப்பிலே நாம் காணலாம். வனாந்தரம் என்றால் என்ன, செழிப்புனா என்ன, மாறும் அப்படிங்கிறத என்னென்ன தனித்தனியாக பார்க்க போகிறோம். பொதுவாக வனாந்தரம் அப்படிங்கன்னா அங்கே யாருமே என்ன செய்ய முடியாது, குடியிருக்கவே கூடாத ஒரு இடமா இருக்கும். அங்கே தண்ணி இருக்காது, செடி கொடிகள் இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மணலாக இருக்கும். அங்கே மனிதருக்கு ஏற்ற இடமா இருக்காது. அப்போது வனாந்தரம் அப்படி இருக்கும். செழிப்பு இருந்துச்சுன்னா அங்கே தோட்டங்கள் இருக்கும், நிறைய நீர் பார்த்திங்கன்னா பாய்ச்சலாக இருக்கும், கனிகள் இருக்கும், மனிதர் வாழக்கூடிய இடமா இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், பசுமையாக இருக்கும். எல்லா வகையிலும் அது மேன்மையான ஆசீர்வாதமான நிலைமையாக இருக்கும். அதுதான் செழிப்பான காரியம். மாறும் என்றால் மாற்றம்னு அர்த்தம். அப்போது அது மாற்றம் என்பால் அது எல்லா வகையிலும் என்ன செய்யும், சூழ்நிலைக்கு ஏற்ற போல அது வடிவமைத்து கொள்ளும், தன்னை என்ன செய்யும், அதுக்கேற்ற மாதிரி தன்னை அலங்காரமாக மாற்றிக்கொள்ளும் என்று சொல்லலாம். சரி, வனாந்திரம் செழிப்பான நீங்கள் அப்படின்னா நிலையாக மாறுவது பார்க்குறோம், செழிப்பாக மாறும். அப்போது இதுக்கு ஆதாரமாக ஏசாயா 35:1-2 பார்க்குறோம். இன்றைக்கி வனாந்தரம் அப்படின்னா என்ன, அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, செழிப்புனா என்ன, மாற்றம்னா என்ன, அது எப்படி வந்தால் என்ன செஞ்சால் எப்படி மாறும், எப்படி வருங்கிறத எளிமையாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வேதத்தை என்ன செய்கிறோம், நேசிக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், ஒளி செய்கிறோம், ஜெபிக்கிறோம், அல்லது ஆண்டவரை புதுசாக என்ன செய்கிறோம், தேடிக்கொண்டு வருகிறோம், சந்தோஷம்தான். ஆனால் வனாந்தரம் என்று சொன்னால் வெறுமையான ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை காட்டுகிறது, குறிக்கிறது. வனாந்தரத்தை யாரும் விரும்புவாங்களா? விரும்பவே மாட்டாங்க. அப்போது வனாந்தரம் செழிப்பான நிலையில மாறும் அப்படின்னு பார்க்கும்போது வனாந்தரத்தில் எந்த ஒரு வசதியும் இருக்காது, வெறுமையாக இருக்கும், அங்கே மணலாக இருக்கும், சூடாக இருக்கும், அங்கே வாழவே முடியாது, பொக்களமாக வந்துடும். அது ஒரு வெறுக்கப்படக்கூடிய ஒரு நிலையான வாழ்க்கை. அப்போ அப்படிப்பட்ட வனாந்தரத்தை போல அனுபவம் உள்ள வாழ்க்கையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய நிலையையும் தான் அங்கே வனாந்தரம் சொல்லுது. அப்போ அந்த நிலைமை எப்போ வரும்னா, இயேசு இல்லாத, தேவன் இல்லாத இடத்துல அப்படி வரும். இயேசு எங்கெல்லாம் இல்லையோ அங்கே வனாந்தரமாக தான் இருக்கும். இயேசு எங்கே இல்லையோ அங்கே பிரச்சனை மேலே பிரச்சனை வரத்தான் செய்யும். இயேசு எங்கே இல்லையோ அங்கே வெறுமையாகவும் வறட்சியாகவும் தான் இருக்கும், அங்கே ஒன்றுமே கிடைக்காது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு வனாந்தரம் போல இருக்கக்கூடிய ஜனங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாற வேண்டும் என்று சொன்னால் என்ன, செழிப்பு என்று சொன்னால் ஆவிக்குரிய ரீதியில் சொல்கிறேன். செழிப்புனா அந்த ஆசிய உலக ரீதியாக அந்த செழிப்பு நான் சொல்லவில்லை. செழிப்பு என்று சொன்னால் ஆவிக்குரிய ரீதியாக காணப்படுகிற ரட்சிப்பு, மனம் திரும்புதல், கீழ்ப்படிதல், தேவனுடைய நடத்துதல், அது மாத்திரமல்ல தேவன் பேசுகிற அனுபவம், தேவனை ரசிக்கிற அனுபவம், தேவனால் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற அனுபவம், அனைவருக்கு பிரயோஜனப்படுகிற அனுபவம், இவைகளெல்லாம் செழிப்பான கருத்தை குறிக்கும். அப்போ எப்போ தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக வாழக்கூடிய அந்த நிலையில் செழிப்பான கருத்தை வருகிறோமோ, அப்போ அந்த நிமிஷமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வனாந்தரமான காரியம் என்ன செய்யும், இந்த மாற்றம் பெறும்ங்கிறத அந்த வார்த்தை நிறைவேறும். அப்போது இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்குது, பிசாசு பிரச்சனை இருக்குது, குடும்ப பிரச்சனை இருக்குது, தீராத சாபம், பாவம், வியாதி, கொள்ளை நோய், அடுத்தடுத்த மரணங்கள், துர்மரணங்கள் இருக்குது. இது போன்ற தரித்திரங்கள், பீடைகள், இன்னும் பல விதமான காரியங்கள் இருக்குது. ஜனங்கள் எங்கேயே தேடி மந்தவாதியை நோக்கி ஓடுறாங்க, என்னென்னமோ செய்யணும்னு சொல்லி குறிகாரங்க கேட்டு ஓடுறாங்க. இப்படி போயும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சாங்க, கண்ணீர் விட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கிறது, வறட்சியாக இருக்குது. அவங்க அத்தனை பேரும் அப்படி தான் இருக்காங்க. இது தொழில் ரீதியாக உள்ளவங்களுக்கு அப்படி தான் இருக்குது, வியாபார ரீதியாக உள்ளவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது, படித்தவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது, படிக்காதவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது, கல்வியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய படித்த அதிகாரிகள் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட வனாந்தரமான அனுபவம் இருக்கிறது. இந்த நிலைமை நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த வனாந்தரம் செழிப்பாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருவரும் சொந்த தெய்வமாக, மீட்பராக, இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி நம்ம அவருக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த வனாந்தரங்களால் மாற்றப்பட்டு செழிப்பான நிலைமை உண்டாகும்.
இன்றைக்கு இந்த ரகசியம் அநேகருக்கு தெரிகிறது கிடையாது. தெரிஞ்சாலும் அவங்க அதை புரிந்து கொள்ளக்கூடிய மண்ணும் இல்லை. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு மக்களும், யாராக இருந்தாலும் சரி, வாலிப சகோதரர் யாராலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரம் போன்ற நிலைகள், அனுபவங்கள், கசப்பான காரியங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், செழிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அவரை தேவனாக அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு, அவருக்காக வாழ்க்கை முழுமையாய் என்றைக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்புகிறாங்களோ அன்றைக்கே வனாந்திர நிலைமை மாற்றப்பட்டு செழிப்பான நன்மையான காரியங்கள் ஏற்படும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இதை கேட்குற ஒவ்வொருவரும் ஏனதானு என்று இல்லாதபடிக்கு வாழ்க்கையில் சாபம் நீக்கப்பட்டு, வியாதி நீக்கப்பட்டு, தரித்திரம் நீக்கப்பட்டு, அது மாத்திரமல்ல மூட நம்பிக்கைகள் நீக்கப்பட்டு, மெய்யான ஒரு வழியை அறிந்து கொண்டு வாழ்க்கையில் மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா, இந்த வனாந்தரங்கள் மாற்றப்படணும்னு விரும்புனீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த செழிப்பு உண்டாகும், செழிப்பான அந்த காரியம் உண்டாகும், வனாந்தரமான நிலை மாறும். ஆகவே இதை கேட்டுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் தெய்வ பிள்ளைகளும், அது வாலிபுள்ளிகள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை படித்தவங்களாக இருக்கலாம், வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம், தொழிலதிபர்களாக இருக்கலாம், ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெறுமை, ஏதோ ஒரு வனாந்தரமான அனுபவம், ஏதோ ஒரு கசப்பான நிலை, ஏதோ ஒரு தன்னை விட்டு போய் இதை இழந்து போன நிலை, அப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாறணும்னா, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு செழிப்பு வரணும்னா, அந்த வனாந்தரமான நிலைகள் மாற்றப்பட்டு அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை இரட்சகரை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் அவரை அறிக்கையிட்டு, அவரை உறுதியை பற்றி கொண்டு அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த வனாந்தரங்கள் மாற்றப்பட்டு செழிப்பான நிலை உண்டாகும். அந்த செழிப்பான காரியத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்கள் அல்ல, அதன் பிறகு தேவனோடு என்றென்றும் உள்ள வாழ்க்கைக்கு நேராகவும் பங்கடையக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் மறைஞ்சிருக்குது. இந்த உலக வாழ்க்கையெல்லாம் போய் கொஞ்ச நாள் தான் வாழப்போகிறோம், மிஞ்சினா 70-80 வருஷம் தான் வாழப்போகிறோம். ஆனாலும் அந்த வாழ்க்கையை உண்மைன்னு நினச்சிட்டு கூடாது. இதன் பிறகு நித்திய வாழ்க்கை என்று உண்டு. அந்த நித்திய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், அந்த நித்திய வாழ்க்கையில் பங்கடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியில் இருக்கக்கூடிய வனாந்திரமும் செழிப்பான நிலையில் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் வழி. அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? வனாந்தரத்தை போல இருக்கிற வாழ்க்கையை அவர் பரலோகத்தை போல செழிப்பாய் மாற்றி ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த இயேசுவில் சொல்லப்பட்ட வசனம் அதான் சொல்கிறது. அது கடைசி காலத்தில் கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இப்படிலாம் கஷ்டத்துலேருந்து வெளியேற்றப்பட்டுவாங்க, இப்படிலாம் சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் உண்டாகும் சொல்லி அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசிக்கணும் போட்டிருக்கும். அப்போ அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளாக, உரிமை பேர் உடையவர்களாக இதை கேட்குற ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று எங்கும் நிறைந்தவர் உங்களை வாழ்த்துகிறது. தொடர்ந்து இந்த வார்த்தைக்கும் செய்திக்கும் ஒப்பு கொடுங்க. இந்த வனாந்தரமான வாழ்க்கையை அகற்றி போட்டு செழிப்பான நேரத்துக்கு நேராக, செழிப்பான நிலைமைக்கு நேராக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவருடைய உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. ஆமேன், ஆமேன்.